வணக்கம் நண்பர்களே. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் இது. குரு நித்திய சைதன்ய எதியும் நானும் ஊட்டியிலே ஒரு காலை நடை சென்று கொண்டிருந்தோம். இள வெயிலில் பொன் போல சுடரும் வெண் தாடியுடன் அவர் நடக்க உடன் செல்வதென்பது என் நெஞ்சில் ஒரு பெரிய கனவு போல இன்றும் நீடிக்கும் பேரனுபவம். அப்போது நேர் எதிரிலே புல்வெளியிலே ஒரு குதிரை படுத்திருந்தது. கபில நிற குதிரை. கபில நிறம் என்றால் மாந்தளிர் நிறம். காலை வெயில்ல உருகின செம்பு சிலை போல அது சுடர் விட்டு கொண்டிருந்தது. குரு அதை நின்று பார்த்து கொண்டிருந்தார். நானும் நின்று பார்த்தேன். நெடுநேரம், ஏறத்தாழ 40 நிமிடங்கள் குரு அதை பார்த்து கொண்டிருந்தார். அது 40 நிமிடங்களும் அசைவில்லாமல் படுத்திருந்தது. கண்கள் மூடியிருந்தன, காதுகள் மட்டும் அவ்வப்போது அசைந்து கொண்டிருந்தன. அதன் பிறகு திரும்பி நடக்கும்போது குரு சொன்னார், அதுபோல தியானம் செய்வதுதான் ஒரு யோகியின் இலக்காக இருக்கும். எனக்கு அது அப்போது கொஞ்சம் விந்தையாக இருந்தது. நான் மனிதன் விலங்கை விட மேலானவன், அதற்கு மேல் ஒரு அமரத்துவ நிலைக்காக அவன் வேண்டு கொண்டிருக்கிறான் எண்ணத்தில் இருந்தவன். விலங்கு போல ஆக வேண்டும் என்று ஒரு ஞானி சொன்னது என்பது ஒரு அதிர்ச்சியான செய்தி. நான் கேட்டேன், விலங்கு போல ஏன் ஆக வேண்டும்? விலங்கு அடைந்தவற்றை நாம் இழந்திருக்கோமா? அவர் சொன்னார், ஆம், காலத்தின் பரிணாமத்திலே நாம் சிந்தனை என்ற ஒன்றை அடைந்தோம், சித்தம் என்ற ஒன்றை அடைந்தோம். அந்த சித்தம் நமக்கு இல்லாமல் ஆக்கியது இந்த இயல்பான தியான நிலை. சித்தத்தை ரத்து செய்து அந்த தியான நிலையை அடைவதை பற்றி தான் பதஞ்சலி பேசுகிறார். இந்த தியான நிலை மட்டும் இருந்தால் அது விலங்கு. சித்தத்துடன் இந்த தியான நிலை ஒருவன் அடைந்தால் அவன் ஞானி. அது எனக்கு பெரிய தொடக்கமாக அமைந்தது. விலங்குகளை நாம் கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஒரு விலங்குடைய வாழ்க்கையை பாருங்க. ஒரு விலங்கு போல ஓய்வெடுக்க உங்களால் முடிகிறதா? உடலையும் உள்ளத்தையும் முழுமையாக அது அப்படியே ஆஃப் பண்ணி விடுகிறது, அணைத்து விடுகிறது. வேட்டை விலங்குகள் வேட்டை தவிர எஞ்சிய நேரம் முழுக்க அசையாமல் ஓய்வெடுப்பதை நீங்கள் பார்க்கலாம். மேய்ச்சல் விலங்குகள் நெடு நேரம் மென்று விழுங்கி அசை போட்டபடி ஓய்வெடுப்பதை இங்கு பார்க்கலாம். அப்படி ஓய்வெடுப்பதனால்தான் வேட்டையின் போது அவை அவ்வளவு ஆற்றலுடன் திகழ்கின்றன. மனிதர்களாகிய நமக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. இதை யுவால் நோவா ஹராரி அவருடைய சாப்பியன்ஸ் என்ற புத்தகத்திலே சொல்கிறார். நாமும் வேட்டை மனிதர்களாக இருந்தோம், இன்றும் வேட்டை பழங்குடியில் இருக்கிறார். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1 மணி நேரம் வேட்டையாடுகிறார். எஞ்சிய நேரம் முழுக்க ஓய்வுதான் எடுக்கிறாங்க. நானே அப்படிப்பட்ட பழங்குடியில் பார்த்திருக்கேன். ஓய்வென்றால் பல வகையில களியாட்டம் உண்டு, கலை போன்ற செயலில் ஈடுபடுவதுண்டு. அவர்கள் சிற்பங்களை செதுக்குவார்கள், கூடைகளை பின்னுவார்கள், ஏதாவது ஒன்று செய்வார்கள். அல்லது ஒன்றுமே செய்யாமல் மணிக்கணக்காக அசையாமல் காற்றையோ மானையோ பார்த்தபடி அமர்ந்திருப்பார்கள். நம்மால் அது முடியவே முடியாது. ஆகவே வேட்டையாடுங்கிற நேரத்திலே அவர்களுக்கு 10 காது 100 கண்ணு 1000 மனசு. அதுவும் நம்மால் முடியாது. நம் வேட்டை சமுதாயம் இருந்து விவசாயத்திற்கு வரும்போது நாம் வேறொருவராக மாறுகிறோம். விவசாயி நிலத்துடன் கட்டுண்டவர். அவரோட உழைப்பு முழுக்க வயல்ல கிடக்கு. அவன் வீட்டில் ஓய்வெடுக்க முடியாது. இன்று நான் விவசாய பழங்குடிகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். பகல் முழுக்க மாடுகள் மேய்ப்பாங்க, இரவு முழுக்க தோட்டத்தில் காவல் இருப்பாங்க, காலை எந்திரிச்சு மறுபடியும் மாடு மேய்ப்பாங்க. ஓய்வு என்பதே அவர்களுக்கு கிடையாது. சும்மா இருந்தா கூட மனம் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். வயலை பற்றி கவலைப்படும், மாடை பற்றி கவலைப்படும். அதிலிருந்து நம்முடைய பண்பாடு ஆரம்பிக்கிறது. யுவால் நோவா ஹராரி சொல்றார், என்றைக்கு வேளாண்மை தொடங்கியதோ அப்போதே மனிதனுக்கு ஓய்வு மகிழ்ச்சி என்பது இல்லாமல் ஆகிவிட்டது, கேளிக்கை என்பது இல்லாமல் ஆகிவிட்டது. இளைப்பாறுதல் மட்டும்தான் இருக்கு. ஓய்வு வேறு, இளைப்பாறுதல் வேறு.
அது நாகரிகத்தின் ஒரு வீழ்ச்சி என்று யுவால் நோவா ஹராரி சொல்றார். அதை பற்றி நாம் விவாதிக்கலாம். ஆனால் இந்த விஷயம் மனிதன் அதிலிருந்து பதற்றம் மிகுந்தவனாக ஆனான், பொறுப்பை சுமப்பவனான, எப்பவுமே 100 கிலோவை தூக்கி வைத்துக் கொண்டிருப்பது போல நாம் மாறிவிட்டோம். அதிலிருந்து பண்பாடு பெருக 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 சுத்தமா ஓய்வெடுக்க முடியாத இடத்துல தான் நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வேலைகள் எப்படி இருக்கின்றன என்றால் அவை நெருக்கடியை கொடுத்து கொண்டே இருக்கு. நமக்கு பின்னால் எப்பவுமே சாட்டை சுழன்று கொண்டே இருக்கிறது. எதிர்காலம் பற்றி ஒரு அச்சத்தை நமக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். எதிர்கால நிலையின்மையை ஒவ்வொரு காலம் கண்ணுக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார். இன்று நீ நாளை நான் என்று நாம் நினைத்துக்கொண்டே வாழ வேண்டியிருக்கு. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு அலுவலகத்துக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்தி கொள்ள முயன்று கொண்டே இருக்கிறோம். 24 மணி நேரம் ரேஸில் ஓடக்கூடிய குதிரைகளை போல இருக்கிறோம். அப்ப நமக்கு உடல் ரீதியா ஓய்வு கிடைக்கும். ஆனா அப்ப நம்ம உள்ளம் ஓய்வு எடுக்காது. ஒரு கடிகாரம் போல, கடிகாரம் அசை இல்லாமல் இருந்தாலும் உள்ள மிஷின் ஓடிட்டு இருப்பது போல தான் இந்த உள்ளம் ஓடிக்கொண்டிருப்பதனால நம்மளால ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறனால தான் நம்ம ஷார்ட்ஸ் பார்க்குறோம். அப்ப நம்ம ஓய்வா இருக்க நினைப்போம். ஓய்வு இல்லை, மைண்ட் பதற்றமா தான் இருக்கு. ஷார்ட்ஸ் வந்து 3 செகண்டா ஓட விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். நேரம் போயிட்டே இருக்கு. ஏன் ஒண்ணுமே கவனிக்க மாட்டோம். மனதுடைய வேகத்தை வெளியே ஏதோ வச்சு சமன் பண்ணிட்டு இருக்கோம். அதான் பல மணி நேரம் ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன நினைவு கூட அதை இருந்திருக்க. வெறும் நேர விரை. டிவி பார்க்குறது அப்படித்தான். இன்னும் சில பேர் இணையத்துல போய் ஃபேஸ்புக்கில் போய் சண்டை போடுவாங்க. அதுவும் அர்த்தமற்ற ஒரு பதட்டம் தான். ஏனென்றால் மனம் சில மிகப்பெரிய ஒரு தீவிரத்தோடு இருக்கும்போது, ஓய்வெடுக்க மறக்கும்போது வெளியே நம்ம சும்மா இருக்க முடியாது. வெளியே அதே மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும். அட்ரினல் சுரக்கக்கூடிய ஏதாவது ஒன்று செய்யணும். நம்முடைய உள்ளத்துல பதற்றத்தை ஏற்றணும். நம்ம சினிமா பார்க்கும்போது எந்த படத்தை பார்க்குறோம், எது பதற்றத்தை கொடுக்காதான் பார்க்குறோம், எது ஓய்வு கொடுக்காத பார்க்க மாட்டோம். பாட்டு ஃபாஸ்ட் பீட்டு தாளம் இருந்தால் தான் கேட்போம். நிதானமான தாளம் கொண்ட மென்மையான பாட்டை நம்மளை கேட்க முடியாது. பாருங்க, இப்போ அந்த மென்மையான பாட்டே வருதா? மேலும் மேலும் வன்மையான தாளம் கொண்ட பாடல்கள் வருது. மேல நாட்டில் பார்த்தீங்கன்னா ராக், ஹெவி மெட்டல் போன்ற இசை தான் வருது. அதுதான் இங்கே வந்துட்டு இருக்கு. ஏன் நமக்கு ஓய்வு கிடையாது. உடலுக்கு ஓய்வு அளித்தாலும் உள்ளத்துக்கு ஓய்வே கிடையாது. உள்ளத்தை ஓய்வு எடுக்க வைக்க நம்மால் முடியல. அதெல்லாம் நமக்கு ஆழ்ந்த தூக்கம் கிடையாது. ஆழ்ந்த தூக்கம் இல்லாதனால நம்ம வேலையில கவனம் குறையுது. வேலையில கவனம் குறையதுனால ஒரு வேலையை 2 வேலையாக்குறோம். 1 மணி நேரத்தில் முடிக்கிறது 3 மணி நேரத்தில் முடிப்போம். அதனால இன்னும் பிரச்சனையாகும். அதனால உள்ளச்சோறு வரும். கொஞ்சம் கொஞ்சமா அது டிப்ரெஷன் நோக்கி செல்லும். நம்ம இளைஞர்ல பெரும்பாலானவங்க சொல்லக்கூடியது எனக்கு டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் இன்றைக்கு இருக்கு, நேற்றுக்கு இல்லை. நேற்று கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கும். ஆனா இன்றைக்கு இருப்பது போல இவ்வளவு பெரிய ஒரு 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 சோசியல் ஃபினாமினா எப்படி இது ஆச்சு? காரணம் இதுதான். நம்மளால ஓய்வெடுக்க முடியவில்லை. இதே மாதிரி நிலைமையில முன்னாடி யாரா இருந்திருக்காங்களா? இருந்திருக்காங்க. குருகுலங்களுக்கு சென்று தங்கி தத்துவம் பயிலக்கூடிய யோகிகளும் புத்த பிட்சுக்களும் எல்லாம் இதே போன்ற மூளை கனலுடன் இருந்திருக்கிறாங்க. மூளைக்குள்ள தீ எரியும் இல்லை தத்துவம் படிக்கும்போது. அதை அமைதிப்படுத்தணும் இல்லையா? அதுக்கு அவங்களுக்கு அந்த காலத்துல சில யோக பயிற்சிகளை உருவாக்குனாங்க. எல்லா மரபிலும் தத்துவத்துடன் யோகமும் கலந்துதான் இருக்கும். ஏன்னா எது உள்ள போதோ அது செரிக்கப்பட வேண்டும். மூளை அதிக வேலை செய்யும் போது மூளை ஓய்வு எடுக்க வேண்டும். உடலையும் உள்ளத்தையும் முழுமையாக ஓய்வெடுக்க வைப்பது யோகம். குறிப்பாக உள்ளத்தை முற்றாக அமைதி செய்வது யோகம். பௌத்த யோக முறை என்பது உள்ளம் சிதறிக்கொண்டே இருப்பதை தொகுத்து குவித்து ஒற்றை தீவிரத்தில் ஆக்குவதற்கான ஒரு பயிற்சியாக அவர்களால் உருவாக்கப்பட்டது. பௌத்தத்தில் ஒரு பிரிவுக்கே யோகாச்சார மரபு என்றுதான் பெயர். பௌத்த யோகம் மிக 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 விரிவானது. இந்த உலகத்தை நாம் உருவாக்கி கொள்கிறோம், கற்பனை செய்து கொள்கிறோம். அதை ஃபாசம் என்று சொல்வார்கள். அதற்கு எதிர்ச்சொல்லாக விபாசன என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது வேற வேற உச்சரிப்பில் அந்த வார்த்தை இருக்கிறது. ஆனா சரியான உச்சரிப்பு வந்து விபாசனா தான், விபாசனா அல்ல. அந்த விபாசனா முறை பல படிகளாக இருக்கிறது. அதிலே உடல் சார்ந்த யோக பயிற்சிகள், உள்ளம் சார்ந்த பயிற்சிகள், தனிமை பயிற்சிகள் என்று பல படிநிலைகள் இருக்கின்றன. ஒரு வகையிலே அது வெறுமை இருப்பதற்கான பயிற்சி தான். அதை தியானம் என்று அவர்கள் சொன்னார்கள். அது சான் என்று சீனாவுக்கு சென்றது, சென் என்று ஜப்பானிலே உருமாறியது. உலகம் முழுக்க இன்றைக்கு புத்த தியான முறைகள் பிரபலமா இருக்கின்றன, விபாசனா முறைகள் பிரபலமா இருக்கின்றன. ஆனால் விபாசனா முறையை எவர் வேண்டுமானாலும் எப்போது உண்டாலும் சென்று செய்ய முடியாது. அது உள்ளத்தை மிகைப்பயிற்சிக்கு உள்ளாக்க கூடும். உங்களுக்கு உள்ளேக்குள்ள ஏதாவது மனச்சிக்கல் இருந்தால்
அது விபாசனாவில் சில சமயம் கட்டட்டு பிறகவும் கூடும். சரியான ஆசிரியரின் வழிகாட்டலில் படிப்படியாகத்தான் அதை செய்யணும். ஒரு சட்டன்று போய் ஒரு விபாசனா சென்டருக்கு போய் 12 நாள் தனியில் இருக்கக்கூடிய விபாசனாவை ஆரம்பித்தால் சில சமயங்களிலே உள்ளிருக்கும் மனச்சிக்கல்களின் விதைகள் முளைத்து விடக்கூடும். குறிப்பாக ஸ்கிசோஃப்ரெனியா கட்டற்று போக வாய்ப்பு இருக்கு. அவை சரியான ஆசிரியர் அமைய வேண்டும். அந்த ஆசிரியர் உங்களை கண்காணிக்க வேண்டும், உங்களை வழிகாட்டணும். ஒரு மருந்தை அருந்துவது போல கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை தயார்படுத்தி விரிவாக்கி கொண்டுதான் தீவிரமான பயிற்சி நோக்கி செல்ல வேண்டும். ஆகவே புத்த தியானம் தான் தொடக்கம். விபாசனா என்பது அதனுடைய ஒட்டுமொத்த பெயர், இறுதி பயிற்சி அது. அந்த புத்த தியானத்தை சொல்லிக் கொடுப்பவர் வி அமலன் ஸ்டான்லி அவர்கள். அவருடைய அடையாளம் மிகப்பெரியது. அவர் தமிழின் மிக முக்கியமான நாவலாசிரியர் ஒருவர், தமிழ் முக்கியமான கவிஞர்கள் ஒருவர், அறிவியலாளராக இந்திய அரசின் மிக உயர்ந்த பதவியில் இருப்பவர், இந்தியாவின் புகழ்பெற்ற அறிவியலாளர்கள் ஒருவர். பௌத்த தியானம் பயில்வதற்காக வியட்நாமுக்கும் கொரியாவுக்கும் பிற நாடுகளுக்கு சென்று குருநாதருடன் தங்கி பயின்றிருக்கிறார். உலகம் இன்று போற்றும் மிக முக்கியமான பௌத்த யோக பயிற்சியாளர்களுடன் பயணம் செய்திருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார். அவ்வாறு கற்ற பௌத்த தியான முறைகளை அவர் எங்கள் முழுமை அறிவு அமைப்பிற்காக கற்பிக்கிறார். ஏற்கனவே பலமுறை இந்த வகுப்பு நடந்துள்ளன, மீண்டும் நிகழ்கின்றன. நீங்கள் நிர்வாகவியலில், தொழிலில், வணிகத்தில், கல்வியில் மூளையை ஓய்வின்றி செலவிட வைப்போர் என்றால் மூளை எப்படி ஓய்வெடுக்க வைப்பது என்று இந்த தியான முறை உங்களை கற்பிக்கும். ஆர்வமுடையவர்கள் கலந்து கொள்ளலாம். நன்றி.